ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே ஈவினிங் க்ளீனிங்க்கான வீடியோ தான் கண்டினியூஷன். நேற்று சரி நாளைக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வேணால் நாளைக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிடும், நம்மளுக்கு சோம்பேறித்தனமாயிடும். சரி வேண்டாம், இன்றைக்கே முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு டின்னர் முடிச்சதுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றா மேலேருந்து ஃபஸ்ட்டு ரேக்லேருந்தே வர ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா கீழேருந்து எடுத்தோன்னா மேலேருந்து நம்ம தட்டும் போது தூசி கீழே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு மேலே சைட்லேருந்தே எடுத்து ஆரம்பிச்சிடுவேன். மேலே புக்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்கேன், புக்ஸு ஃபைல்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை டஸ்ட்டு தட்டி பேப்பரும் மாற்றிட்டேன். ஏன்னா 6 மந்த் ஆச்சுங்களா, பேப்பரும் மாற்றலை. அதனால் அதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது எனக்கான ரேக் மட்டும்தான் இந்த கபோர்டில் வைக்கிறது ஃபுல்லாகவே. ஸோ என் திங்ஸு மட்டும்தான் நான் தனியாக வச்சுப்பேன். ஸோ நம்ம திங்ஸுனாக்கா எதுனாலும் நான் கலைச்சி போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்டில் அப்படி கிடையாது. அவர் இது நீட்டாக இருக்கணும், அவர் வச்சுருக்கிற இடம் ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே நீட்டாக வச்சுக்கணுன்னு பார்ப்பாரு. ஸோ அதனால் என் திங்ஸ் அங்கே நான் வச்சுக்க மாட்டேன். இங்கேயே தான் நான் இந்த மேக்கப் ஐட்டம் எல்லாமே நான் இங்கே வச்சுப்பேன். இது பவுடர் டப்பா. நான் அவ்வளோ மேக்கப்லாம் இது பண்ண மாட்டேன். க்ரீம் நிவ்யா க்ரீமு, அப்புறம் பவுட்ரு ஸ்பின்ஸ் பவுட்ரு, அப்புறம் இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் இது மட்டும்தான். அப்புறம் நெயில் பாலிஷ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது மட்டும் தான், இந்த திங்ஸ் மட்டும் தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பாக்ஸ் பேங்கிள்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போடுற மாதிரினா கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி தான் நான் இந்த ரெட் கலரில் வச்சுருக்கேன். மித்த இதில் நார்மல் பேங்கிள், கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் சாதா இந்த மெட்டல் வளையல் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது அவசர அவசரமாக எடுப்போம், அதனால் அதை எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கிறது. இந்த க்ரீன் கலரு இது நான் பேங்க்குக்கு எங்கேயாவது போகும்போது, ஏன்னா பாஸ்புக் வைக்கிறதுக்கு இதாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் இதை எடுத்துப்பேன் நான். ஹேண்ட்பேக் அவ்வளோவா எனக்கு யூஸ் ஆகாது. ஹேண்ட்பேக் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது, எங்கேயாவது ஊருக்கு போகிறது, அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது வெளியே போகும்போது எதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதாவது திங்ஸு காலி ஆச்சுன்னா நான் எடுத்தே போட மாட்டேன். அதுலேயே எனக்கு நிறைய குப்பை சேர்ந்த மாதிரியே இருக்கும். பவுடர் டப்பா, எண்ணெய் பாட்டிலு இதெல்லாம் காலி ஆச்சுன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமே ஏன்னா அப்போயே கையோடு எடுத்து போட்டோன்னா நமக்கும் ஒரு வேலை மிச்சமாக இருக்கும். ஆனால் அந்த பழக்கம் மட்டும் வர மாட்டேன்து. எல்லாமே அப்படியே சேர்த்து வச்சுட்டு அது லாஸ்ட்டாக இப்போ எடுக்கும்போது தான் இத்தனை பாட்டில் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன், பவுடர் பாட்டிலு. ஆனால் அது காலியான பாட்டிலாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டேன். ஃபுல்லாக டீப் க்ளீன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 3 மாதம் பொறுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். ஏன்னா மாதம் க்ளீன் பண்ண வேண்டியதில் ரொம்ப வராது. நான் இதை கையோடு எடுத்து போட்டிருந்தேன்னா இவ்வளோ குப்பை கூட வந்திருக்காது. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.